வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தா மூளை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கு மகிமையில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேலை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள் யாசித்தாலும் உணவளித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஒன்று தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உடையவர்கள் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இனி இவர்கள் பசியடையார் இனி இவர்கள் தாகமடையார் வெயிலாகிலோ மணலாகிலோ வேதனையை அளிப்பதில்லை அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக இறந்தவர்களை கரை சேர்ப்போம் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கப்பல் திடீரென்று புயல் காற்றையோ அல்லது கொடூர கடல் சீற்றத்தையோ அது சந்திக்கின்ற பொழுது கப்பல் அலைமோதி கொண்டிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் மரணத்தோடு போராடி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே இருப்பதெல்லாம் எப்பொழுது நாம் கரை சேர்வோம் என்கிற எண்ணம்தான் அவர்களுடைய உள்ளத்திலேயே இருக்கும். அவர்கள் அந்த மாலுமியிடம் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை எதிர்பார்ப்பார்கள். இந்த புயல் எப்பொழுது நிற்பும், இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், எப்பொழுது நாம் கரை சேர்வோம் என்கிற எண்ணம்தான் அவர்களுடைய உள்ளங்களிலேயே இருந்து கொண்டிருக்கும். கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அதே போலதான் பிரியமானவர்களே, நம் குடும்பங்களிலே வாழ்ந்து மரித்த பெரியவர்கள், தாய் தகப்பன்கள், ஒருவேளை கணவனை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், பெற்றோர்களை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம்.
உறவுகளை இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஆன்மாக்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம், விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவர்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபம், அவர்களுக்காக நாம் அன்றாடக்கூடிய ஜெபம், இந்த ஜெபத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் அவர்களை நினைத்து ஒவ்வொரு திருப்பலியிலும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது எண்ணற்ற ஆன்மாக்கள் விண்ணுலகம் செல்வதை புனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், இறந்தவர்களை நினைத்து அழுகிறோம், இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறோம், நல்லதுதான். ஆனால் இப்பொழுது கூட பாருங்களேன், கல்லறை திருவிழா வந்தது. நவம்பர் 2 அனைத்து நம்பிக்கையாளர்களுடைய இறந்த தினத்தை தாயாம் திருவை கொண்டாடினது. ஆனால் எத்தனை பேர் குடும்பத்தோடு திருப்பலியில் பங்கெடுத்து அந்த இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்துவிட்டு கல்லறை தோட்டத்திற்கு சென்றவர்கள் என்று யோசித்து பாருங்கள். கல்லறை தோட்டத்திலே 1,00,000 மேலாக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆலயம் வெறிச்சோடி கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் இல்லை. அந்த ஆன்மாக்கள் நம்மிடம் விரும்புவதும் அவர்கள் விரும்பக்கூடிய உணவையோ, அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களையோ அல்ல பிரியமானவர்களே. இனி கல்லறை தோட்டத்திற்கு சென்றோம் என்றால் அந்த 2ஆம் தேதி பார்க்காத உணவு வகைகள் இருக்காது. ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர் மனம் திரும்பி அவர் கடவுளிடத்தில் ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்று அவர் இறைவனுடைய தெய்வீக இரக்கத்தை பெற காத்து கொண்டிருப்பார். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய மாமா, என்னுடைய அண்ணன் நல்லா குடிக்கக்கூடியவர், கறி சாப்பிடக்கூடியவர், அந்த கல்லறை தோட்டத்தில் இவையெல்லாம் இருக்கும். ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னித்த பிறகு அதை நினைவு கூறுவதற்கு நாம் யாருங்க? இன்னைக்கு இந்த இறந்தவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்பதை தான் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் அனைவருக்கும் மரணம் உண்டுங்க. இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இயேசு கூட இந்த உலகத்திலே 3 நபர்களை உயிரோடு கூட அவர் எழுப்பினார். மத்தேயு 9வது அதிகாரம் 18 இருந்து 25 உள்ள திருவசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தொழுகை கூட தலைவர் யாயிரனுடைய மகள் மரித்து சில மணி துளிகள் தான் இருக்கும். அந்த மகளுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய அந்த உயிர் பிரிந்த அந்த நேரத்தை ஆண்டவர் கடிந்து கொண்டு தொட்டு அவரை உயிரோடு கூட எழுப்புகிறார். 2வது நாம் பார்க்கலாம், லூக்கா 7வது அதிகாரம் 11 இருந்து 15 உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நயின் ஊர் விதவையினுடைய ஒரே மகன் மரித்து போய்விடுகிறான். அந்த தாய்க்கு இருக்கிறதோ ஒரே மகன், ஏற்கனவே கணவனை இழந்து போனவள். எவ்வளவு துக்கம் இருக்கும் பாருங்கள். அந்த மகனை மரித்து அடக்கம் செய்ய எடுத்து போன்ற நிலையிலே அந்த மகனை உயிரோடு கூட எழுப்புகிறார். 3வது, தான் அன்பு செய்த அந்த குடும்பம், மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம், அவருடைய சகோதரர் லாசர் மரித்து போய்விடுகிறார். மரித்து 4 நாட்கள் ஆன பிறகு அவருடைய சரீரத்தை உயிரோடு கூட எழுப்புகிறார். இந்த 3 பேரையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பின பிறகு மீண்டும் அவர்கள் இன்றைய நாள் வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். அவர்களும் மரித்து போய்விட்டார்கள். ஏனென்றால் சபை உரையாளர் 3வது அதிகாரம் 1-2 உள்ள திருவசனங்கள் சொல்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்றால் இறப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று. பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும். ஆனால் அந்த இறப்பை எப்படி சந்திக்கிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாத்திகர்கள் கூட மிக தைரியமாக பேசுவார்கள், கடவுள் இல்லை என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த மரண தருவாய் வருகின்ற பொழுது அடுத்தது என்ன நிகழப்போகிறதோ, அடுத்தது நம்மளுடைய ஆவி பிரிய போகிறதே, நாம் எங்கே போகிறோமோ என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கு கூட நம் குடும்பத்தில் மரித்தவர்களுக்காக துயரத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 8வது நாள் என்று, 3வது நாள் என்று, 16வது நாள் என்று, 30வது நாள் என்று, 40வது நாள் என்று நாம் துக்கத்தை கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த துக்கம் மட்டும் போதாது பிரியமானவர்களே, அவர்களை நம்மளுடைய உள்ளத்திலே இருந்து விடுவிக்க வேண்டும். அவர்களை விடுவிக்கின்ற பொழுது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் அவர்கள் செய்ய மறந்த நன்மைகளுக்காக நாம் பரிகாரம் செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் அந்த உத்தரிப்பு நிலையிலே இருந்து அந்த விண்ணக பேரின்ப வீட்டிற்கு செல்வார்கள். இந்த உலகத்தில் மரித்தவர்கள் அனைவருமே நேரடியாக விண்ணுலக பாக்கியத்திற்கு செல்லப்போவது கிடையாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற இறைவன் வல்லமை நிறைந்தது இறைவன், வான்படைகளுடைய ஆண்டவர்,
அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றுதலுக்குரிய ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு காலம் கடவுளை தரிசிக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேருமே நாம் உத்தரிப்பு நிலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும், நம்மளுடைய கடனை கழித்துதான் ஆக வேண்டும், பிறகுதான் விண்ணலக பேரின்ப வீட்டிற்கு போக வேண்டும். அப்போ நம்ம குடும்பத்தில் மரித்தவர்கள் இன்றைக்கு எங்கு இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவர்களுக்காக நம்ம மன்றாடணும், அவர்களுக்காக இறைவனிடத்தில் வேண்டணும். அவர்கள் இந்த உலகத்தில் செய்ய மறந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புரவாகணும். ஆண்டவரே, இதோ அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மைகளை செய்ய மறந்தார்கள், எத்தனை குடும்பத்துக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள், எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகள் நன்றாக இருக்கின்ற பொழுது தான் பிள்ளை நல்லா இல்லையே என்று அவர்கள் வைராக்கியத்தோடு கோபப்பட்டு இருந்தார்கள், எத்தனை பேரை மன்னிக்காமல் சாகும் பொழுது கூட என் பிள்ளை, என் மகன், மருமகள் வரக்கூடாது என்று எண்ணினார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்து மரித்து விட்டார்களே என்று நாம் ஆண்டவரிடத்தில் அந்த இறந்த ஆன்மாக்களுக்காக இறைவனிடத்திலே நாம் மன்றாட வேண்டும். பிரியமானவர்களே, ஆதலால் தான் இறந்தவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு முறிந்து போய்விடவில்லை. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபையின் 49:50 உள்ள வார்த்தைகளெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இறந்தோருக்கும் நமக்கும் உள்ள உறவு அருந்துவிடவில்லை, அவர்களுக்காக வேண்டுவது பயனுள்ளது என்றும் நமக்கு தெளிவு ஏற்படுகிறது என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவே அருந்து போய்விடவில்லை. அப்போ உறவு அருந்து போய்விடவில்லை என்றால், அப்போ குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அவங்க செய்த எல்லா தவறுகளுக்காக, பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணுங்க. இன்றைக்கி அவங்க உத்தரிப்பு நிலையில் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில நன்மைகளை அவர்கள் செய்திருக்கலாம். அதனால் இன்றைக்கு அந்த உத்தரிப்பு நிலையிலே அந்த தண்டனை காலம் முடியும் வரைக்கும் அந்த ஆன்மா இறைவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்று தூய பவுஸ்தீனா தன்னுடைய நாட்குறிப்பேடில் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம் வாழ்வில் எத்தனை பேருங்க குடும்பத்தில் உத்தரிக்க நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காக, குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காக, நினையாத ஆன்மாக்களுக்காக இறைவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்து விண்ணலக பேரின்ப வீட்டிற்கு அவர்களை நாம் இறைவனிடத்தில் மன்றாடி விண்ணலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பவுலடிகளார் சொல்வார் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10 உள்ள திருவசனத்திலே, ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவினுடைய நடுவர் இருக்கைக்கு முன்பாக நின்றாக வேண்டும், அப்பொழுது உடலோடு வாழ்ந்த பொழுது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவருடைய செயல்களும் வெளிப்படும் என்று சொல்லுவார். இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்தவங்க இருக்காங்க தெரியுங்களா, அவங்க இந்த உலகத்தில் எவ்வளவு தவறுகளை செஞ்சுருப்பாங்க. அப்போ எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு அங்கே போகின்ற பொழுது அந்த தீர்ப்பில் நின்று கொண்டு இருப்பார்கள். அந்த தீர்ப்பு உடனே கிடைத்துவிடும். ஆனால் அந்த தீர்ப்பு விண்ணுலகமா அல்லது உத்தரிக்கிற நிலையா நரகமா என்பது தெரியாது. கடவுளுடைய தீர்ப்பின் நாளின் பொழுதுதான் அது நமக்கு தெரியும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஏடு 362, 368, 382 இவையெல்லாம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிள்ளைகளை பார்த்து திட்டும் பொழுதும் கூட நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் திருச்சபை நமக்கு போதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆன்மா பெற்றோரிடம் இருந்து வருவதில்லை, மனித உயிர் உருவாகும் போதே அது கடவுளால் நேரடியாய் படைக்கப்பட்டது, அது அழியாத்தன்மை கொண்டது. ஒருவர் இறக்கும் பொழுது உடலிலிருந்து பிரியும் ஆன்மா அழிந்து விடுவதில்லை, இறுதி உயிர்த்தெழுதின் பொழுது அது மீண்டும் உடலுடன் இணைய பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அழியாத்தன்மை கொண்ட அந்த ஆன்மாவை தான் ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். இந்த அழியாத்தன்மை கொண்ட இந்த ஆன்மா இன்றைக்கு நம்மளுடைய ஆன்மாவும் எங்கே இருக்கிறது? நம்மளிடத்தில் வாழ்ந்து மரித்தவருடைய ஆன்மா இன்றைக்கு எவ்வளவு வேதனைப்படுகிறது என்பதை நாம் முதல்ல நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு ஆன்மா சரீரத்தை விட்டு பிரிந்து எடுக்கப்பட்டவுடன் என்ன நடக்கிறது தெரியுமா? திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஏடுகள் போதனைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒன்று தனி தீர்ப்பு, 2வது பொது தீர்ப்பு. இந்த தனி தீர்ப்பில் என்ன நடக்கும் என்றால், இறந்த உடனே இது நடந்து விடுவது. கடவுளிடம் இருந்து நிரந்தரமாக வாழும் சமூகத்தினரிடமிருந்து இணைக்கப்படுவோமா அல்லது அதிலிருந்து விலக்கப்பட்டு விடுவோமா என்பது தனி தீர்ப்பு. விண்ணுலகமா நரகமா அல்லது உத்தரிக்கிற நிலையா என்பது இந்த தனி தீர்ப்பிலேயே தெரிந்துவிடும். பொது தீர்ப்பு என்பது இருக்கிறது.
இந்த பொது தீர்ப்பு என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு தந்தையின் அரசை பூமியில் நிலைநாட்ட உலக முடிவின் நாளிலே வருகின்ற பொழுது இந்த பொது தீர்ப்பு நடைபெற ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இறந்தவர்களுக்கு நம்ம பெற்று தரணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புவது அதுதான், திருச்சபை விரும்புவது அதுதான், இறந்த ஆன்மாக்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான். புனித பவுசின் அவருடைய நாட்குறிப்பேடில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த 20 சொல்லுகிறது, காவல் தூதரை பார்க்கிறார். அவரை பின்தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பொழுது புகை மூட்டத்திலே கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பையும் அவர் காண்கிறார். அந்த சூழ்நிலையிலே துன்புறக்கூடிய ஆன்மாக்கள் அதில் இருந்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அனைவருமே ஆர்வத்துடன் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த தூய பவுசினா சொல்லுகிறார்கள், இதோ நான் அவர்களை பார்த்தேன், அவர்கள் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேண்டிக் கொண்டு இருப்பது பயனற்றது என்பதை நான் உணர்ந்தேன். ஏனென்றால் அவர்களுடைய ஜெபம் விண்ணளத்துக்கு செல்ல போவது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற நாம் தான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அப்ப குடும்பத்தில் மரித்தவங்களுக்காக உதவி செய்ய நம்மால முடியுங்க. எப்ப முடியும் தெரியுமா? நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறுகின்ற பொழுது, ஒவ்வொரு ஜெப வேளையிலும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுடைய அந்த பிரார்த்தனைகளை நாம் சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை நினைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும். எத்தனை புனிதர்களுடைய வாழ்க்கையில் இறந்த ஆன்மாக்களுக்காக, உத்தரிப்பு நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் விண்ணலக பேரின்ப வீட்டை அடைந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்? கல்லறை திருநாள், அந்த நம்பிக்கையாளர்களுடைய நாள் வருகின்ற பொழுது 2ஆம் தேதி மட்டும் கல்லறை தோட்டத்திற்கு நான் போய்விட்டு வந்தால் என் கடமை முடிந்து விடுகிறது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். புனித மோனிகாவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மகன் அகஸ்தினாரிடத்தில் மரிக்கும் பொழுது ஒரு வேண்டுதலை அவர் வைக்கிறார். என்ன வேண்டுதல் வைக்கிறார் என்றால், மரணத்திற்கு பின்பு என் ஆன்மா விண்ணகம் செல்ல நீ மன்றாட வேண்டும் என்று அவர் தன்னுடைய மகன் அகஸ்தினாரிடத்திலே அவர் சொல்லுகிறார். புனித அகஸ்தினார் எழுதி படைத்த தன்னிலை ஏற்பு என்ற நூலிலே 9வது இயல் எண்ணிலே தன் தாயினுடைய இறுதி நிமிடத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அதில் என்ன எழுதுகிறார் என்றால், மோனிகா சொல்கிறார்கள், தனக்கு எதிராக கணக்கு புத்தகத்திலே எழுதப்பட்டுள்ளவற்றை நீக்க தகுதி படைத்த இறைவனுக்கு முன்பாக பலிபீடத்திலே நீ திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த ஜெபத்தை தான் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு திருப்பலியிலையும் எழுந்தேற்றத்தின் பொழுதும் சரி, ஒவ்வொரு திருப்பலியின் நேரத்தின் பொழுதும் சரி, நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா தகுதி படைத்த அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த அழியா ஆன்மா கொண்ட ஆன்மா போய் நிற்க வேண்டுமே, கடவுளை புகழ வேண்டுமே, கடவுளை ஆராதிக்க வேண்டுமே. இந்த உலகத்தில் ஏதோ நம்ம வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ இருந்தோம், பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம், அதோட என்னுடைய கடமை முடிஞ்சு விட்டது அல்லங்க. பரலோகத்திலே விண்ணுலகத்திலே அந்த மோட்ச ராக்கினியோடு இருக்கக்கூடிய அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. புனிதர்களுடைய கூட்டத்தில், காவல் தூதர்களுடைய கூட்டத்தில், அல்லேலூயா முழக்கத்தில் மூவர் இறைவனை ஆராதிக்கின்ற மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அழகாய் நிற்கிற யார் இவர்கள் என்று திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் சொல்லுகிறதை போல ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த குடும்பத்தார் ஜெபிக்கிற ஜெபத்தால் நாம் விண்ணுலக பேரின்ப வீட்டிலே குடும்பத்தில் மரித்தவர்களை கொண்டு சேர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. பிரியமானவர்களே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் நமக்கு தெரிவது கிடையாது. நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது கிடையாது. இன்றைக்கு எத்தனை ஆன்மாக்கள் நரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது தெரியுமா? பாத்திமாவிலே, போர்ச்சுகலிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது மே மாதம் 13ஆம் தேதி 1917 இருந்து அவர்கள் காட்சி கொடுக்கிறார்கள் 3 சிறார்களுக்கு. அந்த 3 சிறார்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது ஜூலை மாதம் 13ஆம் தேதி அவர்கள் காட்சி கொடுக்கின்ற பொழுது என்ன காட்சியை கொடுக்கிறார்கள் என்றால், நரகத்திலே எத்தனை ஆன்மாக்கள் அழிவை நோக்கி கோடிக்கணக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற காட்சியை இந்த 3 சிறார்களுக்கு காண்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க, பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், ஜெப தப முயற்சிகளை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார்கள். அந்த ஜெபத்தை தான் நாம் ஜெபமாலையிலே 10 மணி சொல்லி முடித்த பிறகு நாம் சொல்லுகிறோம். அதில் என்ன ஜெபத்தை சொல்லுகிறோம்? ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் மன்னியும், நரக நெருப்பிலே இருந்து எங்களை நீர் மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையிலே
நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி பெறு. இந்த ஜபத்தை தாங்க சொல்லி கொடுத்தாங்க. இதைத்தான் திருச்சபை திரு ஜபமாலையில் சேர்த்து இருக்கிறது. அப்போ கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ என் குடும்பத்தில் வாழ்ந்து போனவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இந்த ஆன்மாக்கள் இன்றைக்கு எங்கே இருக்குது? இன்னைக்கு கல்லறை தோட்டத்தில் ஸ்வீட்டு வைக்கிறோம், கறி வைக்கிறோம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கிறோமே, இதை அந்த ஆன்மா சாப்பிடுதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? எவ்வளவு வேதனை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், அந்த முக ஒளியை பார்க்கணும்னு எவ்வளவு துடித்து கொண்டு இருப்பார்களோ தெரியுமா? அப்போ இறந்தவர்களை கரை சேர்க்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய கடமை. அதுதான் திருச்சபை சொல்கிறது, இறந்தவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வது பயனுள்ளதும் கடமையுமாய் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அநேகர் கேள்வி கேட்கிறது என்ன தெரியுமா? இறந்தவர்களுக்கு இது என்ன புது பழக்கம், ஜெபிக்கிற பழக்கம், அவர்களுக்கு என்ன வேண்டுகிற பழக்கம், இது எப்பயிலிருந்து திருச்சபையில் வந்தது, இது எந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது என்று கேள்வி கேட்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, தொடக்க கால திருச்சபையில் நாம் பார்க்கின்ற பொழுது முதல் 1-2 நூற்றாண்டிலே வாழ்ந்த இறைமக்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், மறைசாட்சிகளாய் மரித்த புனித பேதுரு, புனித பவுல், திருத்தூதர்கள் இவர்களுடைய கல்லறைக்கு சென்று ஜெபிக்கக்கூடிய பழக்கம் முதல் நூற்றாண்டு 2வது நூற்றாண்டிலே இருந்தது. ஆனால் 3வது நூற்றாண்டு வருகின்ற பொழுது இறை இயலாளர் தெர்த்துலியான் மிக அழகாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஒருவர் இறந்த நாளிலும் அவருடைய ஆண்டு நிறைவிலுமே இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி நாம் நிறைவேற்றுவது தகுந்தது என்று அவர் சொல்லுகிறார். இது 3வது நூற்றாண்டிலே நடைபெறுகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது கிபி 998 குலுனி சபையை சார்ந்த புனித ஒதிலோ என்ற கூடியவர் மிக அழகாக என்ன செய்கிறார் என்றால், இறந்தோருக்காக ஜெபிக்கும் பழக்கத்தை தன்னுடைய சபையில் அவர் கொண்டு வர ஆரம்பித்தார். 13வது நூற்றாண்டிலே தான் இவ்விழா திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ 1-2வது நூற்றாண்டிலே இருந்தே இறந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை போகிறோம். திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் கூட ஒரு குருக்கள் இறந்த அந்த நம்பிக்கையாளர்களுடைய தினத்தின் நாளன்று நவம்பர் 2ஆம் தேதி 3 திருப்பலிகள் நிறைவேற்றலாம் என்று சொல்லுகிறார். 3 திருப்பலிகள் நிறைவேற்றலாம் என்கிற திருச்சபையினுடைய அங்கீகாரத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து மரித்தவங்க, பணிவாழ்வில் வாழ்ந்து மரித்தவங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து மரித்தவங்க, இன்னைக்கு அவங்க ஆண்டவரை முகமுகமாக சந்திக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய ஜெபமும் உயிரோடு வாழ்ந்து கொள்வர்களுடைய ஜெபம் அவசியம் தேவைப்படுகிறது. ஆதலால் தான் இறந்தோர்களை நாம் கரை சேர்க்க வேண்டும். இதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கலாம், இந்த இறந்தோரை கரை சேர்க்க வேண்டும் என்றால் இதற்கு என்ன வசனம் இருக்கிறது, ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கூட நீங்கள் கேட்கலாம். கத்தோலிக்க மறைக்கல்வி எண் 1030, 1032, 1054, 1472 இவைகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 2 மக்கபே ஆகமத்திலே 12வது அதிகாரத்திலே 4 இருந்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, யூதா அதலாம் நகரை அடைந்த பொழுது இறந்தவர்களுக்காக பாவம் போக்கும் பலியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கலாம். அப்போ எல்லாமே திருச்சபையானது ஆதாரத்தோடு தான் நம்மை இறைவன் பாதையிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்தவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டுங்க. தொன்போஸ்கோ வாழ்விலை நாம் பார்க்கின்ற பொழுது தூய மார்கரெத்து மரியாளை நினைத்து தொன்போஸ்கோ அழுது கொண்டிருக்கிறார். 1860வது ஆண்டு தன் தாயை ஒரு காட்சியிலே காண்கிறார். ஆற்றலில் அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தாயானவள் வெண்ணாடை அணிந்தவர்களாக அங்கு நிற்கிறார்கள். அப்பொழுது தன் தாயை பார்த்து கேட்கிறார், அம்மா நீங்கள் இன்னும் இறக்கவில்லையா, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இறந்து விட்டேன், உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் இருப்பது மோட்சம்தானே என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மைதான், நான் இருப்பது மோட்சம்தான், ஆனாலும் இந்த உலகத்தில் செய்த சில தவறுகளுக்காக உத்தரிக்கிற நிலையிலே இருந்தேன், உன்னுடைய ஜெபமும் திருப்பலியும் என்னை விண்ணுலகத்துக்கு கொண்டு சென்றது. அப்போ ஒவ்வொரு இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. ஒரு புனிதரை பெற்றெடுத்த தாயே உத்தரிப்பிற நிலைக்கு போயிட்டு வரணும்னா இன்றைக்கு உங்களுடைய நிலைமை, என்னுடைய நிலைமை, இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர்களுடைய நிலைமைகளெல்லாம் எவ்வளோ பரிதாபம்னு நினச்சி பாருங்கள். அதனால தான் நம்ம இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும்.
தாத்தா பாட்டி கல்லறை, இதில் அடக்கம் பண்ணியிருக்கிறோம், இதில் மாமா இருக்கிறாரு, சித்தப்பா இருக்கிறாங்க, பெரியப்பா இருக்கிறாங்க, இவர்களுக்காக நீ வேண்டணும், இவங்களாம் நம்மோடு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க, இவங்க செய்த தவறுகளெல்லாம் மன்னிக்கப்படணும்னு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். நீங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தராமல், அவர்களுக்கு திருப்பலியும் காண விடாமல், கல்லறை தோட்டத்துக்கும் கூட்டிகிட்டு போகாமல், எப்போ பார்த்தாலும் டியூஷனு, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு, எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இறந்த பிறகு உங்களை விண்ணுலகத்துக்கு சேர்க்கிறதுக்கு உத்தரிப்பு நிலையிலேயே இருக்க வேண்டிய நிலையில் இருக்குமோ இல்லை எங்கே இருப்போமோ தெரியாது. ஜெபமே இல்லாமல் போய்விடும் குடும்பத்தில். இறந்தவர்களை கரை சேர்க்கணும். திரு அவை விரும்புகிறது இதுதான். அதனால்தான் பரிசுத்த திருமறை நூலிலே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11-12 உள்ள வசனத்தில் சொல்கிறது, நாம் அவரோடு கூட இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்து இருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க அவரோடு வாழாததுனால தான் இன்னைக்கு உத்தரிக்கும் நிலையில் இருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தைகளையோ கட்டளைகளையோ கற்பனைகளையோ அன்பு செய்ய வேண்டியது என்பதையோ அவர்கள் எதையுமே கடைபிடிக்கல, மறுதளித்தார்கள், மனம் மாறல. ஏதோ ஒரு சில செய்த நன்மைகளினால இன்னைக்கு வேதனைப்படுகிற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை கரை சேர்க்க வேண்டும். புனித குழந்தை தெரசா மிக அழகாக சொல்லுவார்கள், இந்த உலக வாழ்விலே வேதனைகளையும் சோதனைகளையும் வேண்டாம் என்று வீணாக்கியவர்களும் தூய்மை பெறும் நிலையை அடைய வேண்டும் என இந்த உலகத்தில் கடவுள் அனுப்புகிற சோதனை இருக்குல்லங்க, துன்பம் இருக்குல்லங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், ஆசீர்வாத கூட்டம் எங்கே நடக்குதோ அங்கே நான் போகணும், எனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே எனக்கு நிலையானது. ஆனால் புனித குழந்தை தெரசா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் கடவுள் அனுப்பக்கூடிய துன்பத்தை வேதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து மரித்தார்கள் என்றால் அந்த துன்ப நிலையை அடையாள காரணத்தினால அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, தூய்மை பெறும் நிலையை நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணுன்றாங்க. அப்போ துன்பம் வந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளணுங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற நாமும் ஒரு நாள் மரிக்க போகிறோம் என்பது உறுதி. ஆனால் அதை விண்ணுலகத்தை சந்திக்க போகிறோமா அல்லது தூய்மை பெறும் நிலைக்கு நம்ம போகிறோமா என்பது தான் நமக்கு முக்கியம். அப்போ நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆன்மா தேவையில்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தில் மரித்தவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆன்மா விண்ணுலகம் போகின்ற பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று தூய அலோகோ மேரி மார்கரெட் மற்றொரு சகோதரிக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா, இறந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபிப்பீங்களா? ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்களோடு கூட வாழ்ந்து தங்களோடு கூட இருந்து இன்றைக்கு விண்ணக பேரின்ப வீட்டிற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்காக, மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இறந்தவர்களை கரை சேர்க்க நீர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை எல்லா விதமான கவலைகளும் உறவுகளாலும் நண்பர்களாலும் இழப்புகளை ஏற்பட்டு ஆண்டவரே இந்த குடும்பம் மரித்து போய்விட்டது, இன்றைக்கு அல்லல் ஆடிக்கொண்டிருக்கிறோமே என்று வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் நீர் ஆறுதலை தரும்படியாக இந்த வழியில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் மரித்தவர்கள், தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், தன் குடும்பத்தில் இருக்கிற மனைவி, தன் குடும்பத்தில் இருக்கிற கணவன், தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் உங்களிடத்தில் ஜெபித்திருப்பார்களோ, இவர்கள் செய்கின்ற அந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவரே அவர்களுடைய ஆன்மா விண்ணக பேரின்ப வீட்டை அடையும்படியாக இந்த வேளையில் நாங்கள் மன்றாடுகிறோம். திருச்சபையினுடைய போதனைகளுக்கு நாங்கள் செவிமடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ நம்பிக்கையாளர்கள் எங்கள் குடும்பத்தில் மரித்திருக்கிறார்களே, எங்களை நல்வழிப்படுத்தினவர்கள் மரித்திருக்கிறார்களே, எங்களை ஞான பாதையில் வழிநடத்தினவர்கள் மரித்திருக்கிறார்களே, அவர்கள் செய்த எல்லா விதமான நன்மைகளை செய்ய மறந்த அனைத்து பாவங்களையும் நீர் மன்னித்து விண்ணுலக பேரின்ப வீட்டிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம் ஆண்டவரே உத்தரிப்பு நிலையிலும் ஆண்டவரே இரக்கத்தினுடைய பெருங்கடல் திறக்கப்படட்டும் என்று பவுஸ்தினாவிடத்தில் நீர் வெளிப்படுத்தினீரே, அவ்விதமாக ஆண்டவரை உத்தரிக்க நிலையில வேதனைப்படுகிற நினையாத ஆன்மக்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது நீர் இரக்கம் வையும். ஆண்டவரே, இதோ இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, இறந்த ஆன்மக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆன்மா விண்ணக பேரின்ப வீட்டை அடைய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். புனிதர்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படியாக உத்தரிக்கிற நிலையில வேதனைப்படுகிற ஆன்மாக்கள் விண்ணுலகம் சென்றதோ அவ்விதமாக இந்த ஆன்மாக்கள் விண்ணுலகம்
செல்ல உதவி செய்தருளும் ஆண்டவரே. இந்நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி இந்திரா முத்து, திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி மேரி ரிபித் ஜான்சன், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பங்களை நீர் அபரிதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்களை நினைவு கூறுகிறோம். அவர்களும் விண்ணக பேரின்ப வீட்டிலே செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக ஆண்டவரே அப்பா, எண்ணற்ற ஆன்மாக்கள் விண்ணகத்துக்கு செல்ல உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். வேதனையை அளிப்பதில்லை, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.